கேசர் சார், இப்போ இந்த அதிகார பகிர்வு இல்லாம இலங்கையில் இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து மீண்டு எழுமா ஒண்ணு. இன்னொன்று, இந்த ஜேவிபியோட கடந்த கால வரலாறு முழுவதுமே இந்த அதிகார பகிர்வுக்கு எதிராக ஒரு ரத்த கலரியான போராட்ட வரலாறு இருக்குது. அனுரகுமார தேசநாயக இந்த பாதையிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா, இல்லது இந்த அதிகார பகிர்வை அவர் முற்றிலும் நிராகரிப்பாரா? எது நடக்குது சார்? நீங்க கடந்த காலத்துல பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நீங்க சொன்னீங்கல்ல 9 ஒப்பந்தம் போடும்போது இலங்கை அதிபர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒப்பந்தம் போடும்போது ஜேவிபி எதிர்த்தாங்க. ஆமா ஆமா, ரணகலமாச்சு, பெரிய ரணகலமாச்சு. தென் இலங்கையில பெரிய ரணகலமாச்சு. நீங்க இந்திய இலங்கை ஒப்பந்தம் ராஜீவ்காந்தி போனார் இல்லையா? ஆமா, 87. அந்த அவன் அடிச்சா, இந்த ராஜீவ்காந்தி போடும்போது ராணுவ மரியாதை வாங்கும்போது அடிச்சான் இல்லையா? துப்பாக்கியால அவன் ஜேவிபி காரன். அந்த ஆள் ஜேவிபி காரன். ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு ஜேவிபி அனுதாவி. ஓ சரி. ஆமா, ஜேவிபி அனுதாவி. ராணுவத்திலே இருக்கிறாங்க ஜேவிபி, அரசாங்க பரிவாரங்களே ஜேவிபி இருக்காங்க, தமிழருக்கு எதிராக இருக்காங்க சகலத்துல. ஆனா 3 எம்பி தான் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல, 3 எம்பி. ஆனா இன்னைக்கு அவரு அதிபர் ஆயிட்டார். எவ்வளவு ஒரு அதிசயமா இருக்கு பாருங்க. 3 எம்பி தான் இந்த கட்சிக்கு, 3 எம்பி தான். ஆனா அவங்க அதிபர் ஆயிட்டாங்க. நம்ம தமிழங்களுக்கு 15-18 எம்பிஸ் இருக்காங்க தமிழங்க. மலையகத்துல ஒரு 10 எம்பிஸ், 28 எம்பிஸ் இருக்கிறாங்க. வெறும் 3 எம்பிய வச்சுக்கிட்டு குளிர் காஞ்சிட்டு அதிபராக அதிகார பகிர்வே தொடர்ந்து இவங்க எடுத்தவங்க திரும்ப அதிகார பகிர்வு பண்ணுவாங்கிறது எனக்கு சந்தேகம் தான், வெறும் சந்தேகம் தான். அது மாதிரி பொருளாதாரத்திலையும் பார்த்தா எழுந்து வரல. என்னாச்சுன்னா, ஒண்ணு இந்த இடத்துல பதிவு பண்றேன், சீனா கிட்ட எவ்வளவு பணம் கேட்டாங்க, பணம் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கொடுக்கறதுக்கு யோசிச்சா சீனா அரசாங்கம். பிறகு இந்தியாவை நோக்கி ரணில் வந்து கொஞ்சம் பணத்தை வாங்கி, பிறகு நிர்மலா சீதாராமன் அங்க வாஷிங்டன் போகும்போது ரணிலும் போகும்போது IMF சிபாரிசு பண்ணி நம்ம இந்தியா சிபாரிசு பிரகாரம் கடன் வாங்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இன்னொரு 50% கொடுக்கணும். சரி, அந்த நாட்டின் முன்னேற்றம், அமைதி, அங்க ஜனநாயகத்தை பொறுத்து அவங்க கொடுப்பாங்க. மீதி 50% இதெல்லாம் ஒரு இலக்கு. கடன் கொடுக்கறாங்கன்னா உலக பண மையங்கள், கடன் கொடுக்கிற பண மையம் IMF, உலக வங்கி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டுல மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருக்காங்களா, படிப்பு நல்லா இருக்கா, சுற்றுச்சூழல் நல்லா இருக்கா, சுகாதாரம் நல்லா இருக்கா, அந்த மக்கள் வந்து அமைதியா வாழ்றாங்களா, அங்க ஜனநாயக தேர்தல் நடக்கா, இதெல்லாம் பாப்பாங்க. வெறும் பணம் கொடுத்துட மாட்டாங்க. சரி, அந்த அளவுல ஜேவிபி வந்திருக்கு. ஆமா, ஜேவிபி வந்திருக்கிறாங்க. ஜேவிபி தொடர்ந்து வந்து அவங்க வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். என்ன, நீங்க சீனா ரஷ்யா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, மார்க்சிய லெனினிஸ்ட் எப்படி நக்சலைட்டுகள் தீவிரவாதிகள் இருந்தாங்களோ அது மாதிரி மேற்கு பக்கத்துல வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புள் வார் குரூப் மாதிரி இவங்க கடுமையா இருப்பாங்க. எனக்கு இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளா இருக்கவங்க மதத்தை நம்புவாங்களா? ஆமா, நம்ப மாட்டாங்க. மதத்துல அவர் கயிறு கட்டுறாரு, நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு என் முகநூல் எடுத்து இதுல போடுங்க, 2 படமும் போட்டிருக்கேன். ஒண்ணு வந்து அந்த புத்த பிச்சை கயிறு கட்டுற படமும் போட்டிருக்கேன், சிவப்பு சட்டை போட்டு கம்யூனிஸ்ட் பேரணி அறுவாள் சுத்தியோட நிக்கிற படமும் என் முகநூல்ல போட்டிருக்கேன். இப்படியான நிலைமை. இவருக்கு என்னன்னா, ஒரு ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். யாரு? அனுரா. ஆமா, அவரு பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சாரு. படிச்சுட்டு அவர் வந்து இந்த மாணவர் இயக்கத்துல இருந்து படிப்படி, நான் கூட ஒரு மாணவர் இயக்க மாநாடுக்கு அங்க இங்க போயிருந்த கொழும்புக்கு. அப்போ இவரெல்லாம் சந்திச்சது உண்டு, பார்த்தது உண்டு. நான் அப்பெல்லாம் இவரெல்லாம் ஒரு அதிபர் ஆவாருன்னு நான் நினைக்கல. நான் அது 30-35 வருஷம் இருக்கும். நம்ம ராஜீவ் படுகொலைக்கு இப்படியா இருக்கும்போது, ஆமா, இப்படியா இருக்கும்போது சிங்களர்கள் வெற்றி பெற்று எதிர்பார்த்தாங்க, சஜித் வருவான்னு எதிர்பார்த்தாங்க, ரணிலும் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இங்க என்னன்னா, புது வேட்பாளர், நம்ம இங்க ஒரு வேட்பாளர் போட்டாங்களா மட்டக்களப்புல, அரியேந்திரன். பொது வேட்பாளர், தமிழருடைய வேட்பாளர். அது கொஞ்சம் பிரிச்சதுனால இவருக்கு ஈஸியா போச்சு. யாருக்கு? ஏபிபிக்கு. அரியேந்திரன் போட்டார்ல பொது வேட்பாளர் ஒன்று போட்டாங்க இல்லையா, மட்டக்களப்பு எம்பிஆர். அவரு கொஞ்சம் ஓட்டு போச்சு தமிழர் பகுதியில. இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட்
ஆமா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலிருந்து வந்திருக்கிறாரு. இந்தியாவுக்கு தொடர்ந்து எதிரியா இருந்தவரு. இந்தியா வந்து ஏதாவது இலங்கைக்கு உதவி பண்ணணும், இலங்கை விஷயத்துல சம்பந்தப்படணும், தொடர்பு படுத்திக்கிட்டா அதுக்கு என்னைக்கு எதிர்வினையாற்றவர் அனுரா. இப்படி எல்லாம் புவி அரசியல்ல இருக்குது. அனுரா வந்து பெரிய ஒரு வலிமையான ஆள் கிடையாது. தென் இலங்கையில தான் ஜேவிபின்னு இருக்காங்க பெரிய. இப்போ நான் தமிழ்நாட்டுல எப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு வருஷ கிராமம் பார்ப்போம். திமுக அதிமுக அதிகமான ஓட்டு வங்கி உள்ள கட்சி தமிழ்நாட்டுல. இந்தியாவை பொறுத்தவரை பிஜேபி காங்கிரஸ் நம்ம நிர்ணயம் பண்றோம் இல்லையா, அவங்கதான் ஆளு முதலமைச்சராவோ பிரதமராவோ வருவாங்க. அங்க எப்படின்னா ஜனாதிபதி தேர்தல் தனியா நடக்கும். ஜனாதிபதி தேர்தல் அது ஆமா, அந்த ஜனாதிபதி தேர்தல 50% அதிகமா ஓட்டு வாங்கினவங்க ஜெயிக்கலாம். அப்படி 50% ஓட்டு வரலைன்னா அந்த அந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அந்த இது இருக்கும், அந்த பிரியாரிட்டி சிஸ்டம் 1 அந்த இதுல எண்ணுவாங்க. அந்த விருப்பு வாக்குல வந்ததுதான். ஆமா வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ரேங்க் அண்ட் ஃபைல் கிடையாது. ஒரு விஷயம் ரேங்க் இந்தியா மிரட்டலாம். மோடி பார்த்தேன், நான் போன வாரம் ரஷ்யா பிரதமரையும் பார்த்தையா, புட்டினையும் பார்த்தையா, உக்ரைனும் போனேன், இப்ப பைடனும் பார்த்தேன். தோலைச்சு போட ஒழுங்கா இருந்துக்கோ அண்ணா பயப்படுவான். ஒண்ணு சீனா என்ன பண்ணிட போதே, சீனா என்ன பண்ணிட போதே. சொல்றாங்க மோடிக்கு எதிர்ப்பு விலகி தமிழ்நாட்டுல இருக்குங்க. அவர் ரஷ்ய அதிபரையும் பார்த்தார். பார்த்து பிறகு உக்ரைனுக்கும் போனாரு, உங்களுக்கு தெரியும். 3வது அமெரிக்க அதிபர் பைடனையும் பார்த்துட்டு வந்தார். இப்படி யாரா பார்க்க முடியுமா? ஆமா 3 வரையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. நீங்க 1000 நம்ம இந்தியாவுக்கு தான் அது பெருமை. நீங்க ராகுல் காந்தி மாதிரி வெளியே போய் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இப்ப இருக்கும் போது தமிழருக்கு அதிகார பகிர்வு, தமிழருக்குடைய உரிமைகள், சம அதிகாரம் என்று இந்தியா தான் நீ கவனிக்க வேண்டிய கட்டருக்கு பால் டெல்லியில விழுந்துருச்சு அனுரா வந்த பிறகு.